ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பஞ்ச் மினார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கிட்டு. அவரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாவை தொலைச்சிருப்பாரு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஸ்கேம்ல. அதனால அவரு அந்த விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுல கேப் டிரைவராகவும் சேர்ந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நம்மளோட போதாத நேரம் பார்த்தீங்கன்னா பிட்காயின்ல ஒரு ஆப்பு வந்தது. அதே மாதிரி இப்போ டிரைவரா போயிட்டு இருக்காரு. அப்போ இவரோட கார்ல 2 கில்லர் வந்து ஒரு மர்டர் ஒன்னும் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து தப்பிக்கிற நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கில்லர்ஸ் கிட்ட இருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. அதுல இருந்தெல்லாம் வெளியே வரதுக்கு நம்ம ஹீரோ என்னதான் பண்றாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு யூஷுவலான டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தாலும் ஒரு எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ணியிருக்க வேண்டிய ஸ்டோரி பிளாட் தான். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. குறிப்பா அவரோட ரோல் டிசைன் பண்ணிருக்க இதெல்லாம் நல்லாவே இருந்தது. அவர் பண்ற ஒரு சில காமெடி போர்ஷன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஹீரோ இன்னும் கொடுத்துட்டு ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா படம் சவுண்டாவே இருக்குன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு ரொம்ப லேக் அடிச்சிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் எடுத்து வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா போயிருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட காமெடி போர்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே தவிர அதையும் பல இடத்துல கிரேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.